ஆகியோர் வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 24வதா வெளியான படம் தான் வேங்கையின் மைந்தன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். விஜயகாந்த் சார் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ராமநாராயணன் சாருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ராமநாராயணன் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து கதை எழுதும்போது ஒரு முழுநீளமா ஒரு ரிவெஞ்ச் படம், அதாவது பழிவாங்கல் படமா தான் எடுத்தாரு. எடுக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சில பல காரணங்களால இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர்த்த கமிட் பண்ணி வச்சிருந்தாரு. நிறைய பேர் கரெக்டான கால் ஷீட் இவருக்கு கொடுக்க முடியாத காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, இந்த படம் வந்து அதிகமா பயன்படுத்த முடியாம நம்ம கேப்டன் அவர்களை கொஞ்சம் தவிர்த்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு முழுநீளமா இந்த படத்தை எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட பல ஹீரோயின்கள் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் காரணம். அதுக்கு வந்து உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் எல்லாம் பிற்காலத்துல வந்து விஜயகாந்த் சார் கூட நான் ஒரு படத்துல நடிச்சிட மாட்டேனா அப்படின்னு இயங்கின காலங்கள் அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதை என்னன்னு நான் பாத்துருவோம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல வந்து ஒரு பாம்பாட்டியா வரக்கூடிய நம்ம கேப்டன் அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுல போய் தூங்குறதுக்கு போறாங்க இரவு நேரத்துல. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ண வந்திருக்கிற நளினி வந்து அவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு புலி வளர்த்துட்டு இருப்பாங்க. இவர் போய் அந்த வீட்டுல தங்கின உடனே அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் தப்பா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களால அவருடைய காதலி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. கற்பழிக்கப்பட மாட்டாங்க, இருந்தாலும் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்கும்போது அவர் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு கதை. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, எஸ் வி சேகர் வந்து ஒரு பிச்சைக்காரரா இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வீட்டு பணக்காரன் அவருடைய பொண்ணான ஊர்வசிய எஸ் வி சேகருக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ் சந்திரன் வந்து ஒரு திட்டம் போடுவாரு. அதுக்கு காரணம் வந்து அந்த பெரிய மனுஷன் வந்து எஸ் வி சேகருடைய அப்பாவை ஏமாத்திருப்பாங்க. அதனால பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிச்சைக்கார மாப்பிள்ளை வந்து அந்த பணக்காரனோட பிள்ளை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வைப்பாரு. அது ஒரு ஸ்டோரியாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோகன் அண்ட் ராதா, அவங்க வந்து மோகன் ஒரு டாக்டர், ராதா வந்து ஒரு சந்தேக பேர்வழி. அவங்க வந்து மோகனுடைய செய்கிற எல்லா விஷயங்களையும் சந்தேகப்பட்டு மாமியா பேச்சு கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க உணர்ந்து அவங்க நடிக்கணும், அந்த ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பாண்டியன், அவங்க வந்து ஒரு வேட்டைக்காரனா வருவாரு. அவருடைய மனைவி வந்து இளவரசி. அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கதை. இதுக்கு எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு ஒரு தம்பியும் நளினி மேம்க்கு ஒரு தம்பியும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு தம்பி காணாம போயிடுவான், வில்லன் கிட்ட மாட்டிக்குவான். ஒரு பையன் வந்து இந்த எல்லாத்து கதையும் நினைச்சிட்டு வரும்போது கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம விஜயகாந்த் சாருடைய பழிவாங்கல் நிறைவேறிச்சா இல்லையா, இவங்க 4 பேருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க போல தெரியுது. இருந்தாலும் இந்த படத்தினோட கதை வந்து முழுமையா இருக்காதுன்னா என்ன சொல்றது, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இருக்கும் 4 பேருக்கும். இடையில ஜெய்சங்கர் இருக்காரு இந்த படத்துல. ஜெய்சங்கருக்கு வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேணும். அப்புறம் இந்த 3 கொள்ளையர்கள் இருப்பாங்க வழக்கம் போல. அந்த 3 கொள்ளையர்கள் முக்கியமான கொள்ளையர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கிலி முருகன். அவர் தான் தொடர்ந்து விஜயகாந்த் படங்கள்ல வந்து வில்லனா நடிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சங்கர் கணேஷ். இந்த படத்துல வர எல்லா சண்டைகளும் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு இந்த படத்துல ஸ்பேஸ் கம்மி தான். அதே போலதான் எல்லாத்துக்கும் இந்த படத்துல வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பேஸ் தான் இருக்கும். முழுமையா யாரும் இருக்கவே மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் மிருகங்கள் அதிகமா பயன்படுத்திடுவார் ராமநாராயணன் சார். அவர் படங்கள் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட படங்கள்ல தொடர்ந்து மிருகங்களை அதிகமா யூஸ் பண்ற கேரக்டர் அவரு. அது போலதான் இந்த படத்துல பாம்பை யூஸ் பண்ணிருப்பாரு, இந்த படத்துல புலியை யூஸ் பண்ணிருப்பாரு, இந்த படத்துல வந்து இன்னும் நிறைய நாயை யூஸ் பண்ணிருப்பாரு, இன்னும் நிறைய விலங்குகளை யூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாரு, சிங்கத்தை யூஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல. இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல படம் தான். ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சது. ராமநாராயணன் சாருக்கும் சரி, விஜயகாந்த் சாருக்கும் சரி. மோகன் இப்ப பீக்கில் இருந்தாரு. அது போல பாண்டியனுக்கும் அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு பேர் இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நடிச்சதுனால இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு, ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்து மார்ச் 9 1984 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான படம் தான். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த படமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐய கருத்தும் கிடையாது. தொடர்ந்து நம்ம கேப்டன் அவர்களுடைய படங்களை நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 25வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் 100வது நாள். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். கேப்டன் புகழ் என்றும் வாழ்க்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.